மகரம் கால சக்கர விதிப்படி மேச ராசியிலேருந்து 10வது ராசியாக இது இருக்குது. இது கர்மா, அதுக்கப்புறம் முன்ஜென்ம செயலுக்கு ஏற்ப அமையக்கூடிய கர்மம் அப்படிங்கிற தொழில்ஸ்தானத்தில் மகர ராசி இருக்குது. இந்த ராசிக்காரங்க பாருங்கள், எப்பொழுதுமே கரெக்டாக நீதி நேர்மைக்கு உட்பட்டிருப்பீங்க. இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற பிடிவாதம் உங்களுக்கு இருக்கும். அதற்கேற்ப உழைக்கிறதுக்குமே தயங்காத நபர்கள் தான். பெரும்பாலும் தன்னோட விருப்பத்தை வெளியில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கர்மா அப்படிங்கிறது தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பொருள் அப்படிங்கிறத உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்க வாழ்க்கை பெரும்பாலும் 40க்கு அப்புறம் நல்லா இருக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கிறது கொஞ்சம் குறைவு தான். நிறைய முயற்சிக்கு பிறகு தான் எப்பவுமே உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். ஆனால் அது கண்டு நீங்கள் தோண்டலாம் போக மாட்டீங்க. மன வலிமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு காலதாமதமான வெற்றியாக இருந்தாலும் அது நிலையான வெற்றியாக இருக்கும். மகர ராசிக்காரங்க எப்பொழுதுமே தன்னோட சொந்த உழைப்பால் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாக ஒடுக்கப்பட்ட நடைமுறை, அதுக்கப்புறம் கடின உழைப்பு, லட்சியம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எப்போதுமே உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் யதார்த்தமான அணுகுமுறை இருக்கும். மகர ராசிக்காரங்க தங்களோட அர்ப்பணிப்போட கவனத்தோட விரும்பிய எல்லா விஷயத்தையுமே சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருக்கீங்க. இந்த மகர ராசிக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற பிடிவாதமும் அதுக்கான உழைப்பும் கொண்டவங்க. இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்த போகுது, அந்த விளைவால் என்ன மாதிரியான மாற்றத்தை பெற போகிறீங்க, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்க நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பான உயர்வை நன்மை தரணும் அப்படின்னா சனிக்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்யணும். இது சிறப்பான உயர்வு ஏற்படுத்துங்க. குலதெய்வத்தின் அருளால் எல்லா வகையிலுமே சிறப்பான நன்மையும் வரக்கூடிய பலனை இரட்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் பெற உங்கள் குலதெய்வத்தை சனிக்கிழமையில் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. அதே போல் இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பெயரை சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நம்ம இப்போ இந்த மாதத்தோட அமைப்புகள் எப்படி உருவாகிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த மகர ராசியில் பாருங்களேன், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இதில் உத்திராடம்ல 2, 3, 4ஆம் பாதமும், திருவோணத்தில் எல்லா பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம்ல 1, 2ஆம் பாதங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான். இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளை பார்க்கும் பொழுது கை மறதியாக ஏதாவது பொருளை முக்கியமான ஆவணத்தை வச்சுட்டு தேடுற மாதிரியான சூழல் இருக்குது. அதனால் நீங்கள் பெரும்பாலும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க பாருங்கள். ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. உழைக்கும் ஆர்வம் நிறையவே இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. உங்கள் ராசி அதிபதி சனி இந்த மாதம் பாருங்கள் வெற்றி ஸ்தானத்தில் 4, 11ஆம் அதிபதியான செவ்வாயோட சேர்க்கை பெறாரு. தொழில் உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு தாங்க இது. உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சி ஏற்படலாம். பாக பிரிவினை தொடர்பான பேச்சுவார்த்தை இப்போ நல்லபடியாக நடக்கும். அதனால தான் சொன்னோம், முக்கியமான ஆவணத்தை கை மறதியாக வச்சுட்டு தேடாதீங்க, கவனமாக இருக்குன்னு. அதே போல் ரொம்ப நாளாக சிலர்லாம் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க பாருங்கள், வெளிநாடு போய் வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களோட முயற்சி இப்போ பழிக்கும். அஷ்டமாதிபதி சூரியன் தான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. சொத்து தொடர்பான செயல்களில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அசால்ட்டாக இருந்தீங்களா பிரச்சனை தாங்க. தாயின் ஆரோக்கியத்துக்கு வைத்தியம் செய்ய வேண்டிய ஒரு காலம். போட்டி, பகை, கடன் தொல்லை, வேலை, தொழிலில் கடந்த காலத்தில் என்னெல்லாம் பாதிப்பாக இருந்துச்சோ அந்த பாதிப்பு இப்போ உங்களை விட்டு குறைய போகுது. உங்களை துரத்தி அசிங்கம், அவமானம், அதிர்ஷ்ட குறைபாடு இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக போகுது. உத்தியோகத்தில் உங்களோட சிறப்பான செயலால் வேலையை நிரந்தரமாக்குவீங்க. பெண்ணால் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். சிலர்லாம் பூர்வீகத்தை விட்டுட்டு வேலை விஷயமா வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ குடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பங்கு சந்தாயத்தில் ஆதாயம் இருக்குது. உடல் வசதி, இந்த கை கால் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முறையான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, யோகா செய்யுங்க. தகுந்த மருத்துவரோட ஆலோசனை உங்களுக்கு வரக்கூடிய நோயிலிருந்து பாதுகாப்பு ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை இப்போ அதிகரிக்கும்.
அதே போல் எப்படின்னா இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தையோ, இது ஏதாவது ஒரு வகையில் உங்களோட இல்லத்தில் ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. 2-8 ராகு கேது நிற்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்துங்க இந்த திருமண தடை நீடிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். திருமண முயற்சியில் நேரம், காலம், பணம் இது கொஞ்சம் விரயமாகலாம். சனி பகவானோட கடும் பகைவரான ராகு தசை நடக்கிறவங்களுக்கு ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் திருமண வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக அமைப்பால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தந்தை, அதுக்கப்புறம் தந்தை வழி முன்னோர்களோட நல்லாசிப்பு உங்களுக்கு கிடைக்குது. தாய் வழி சொத்து தொடர்பான விஷயத்தில் தாயின் ஆதரவு சகோதரன் சகோதரிகளுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். மூத்த சகோதரர்கள் வேணால் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் வழி உறவாளியும் சில ஆதாயம் இருக்குது. செல்வம் சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய இன்பத்தை இழந்த ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். நிறைய துன்பம், நிறைய பிரச்சனை, இதே தான் உங்களோட வாழ்க்கையில் போராட்டமாக இருந்திருக்கும். இழந்த அனைத்து வித இன்பத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு மீட்டு தரக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை பதிகிறதுனால வட்டிக்கு வட்டி கட்டி மீள முடியாத கடன் தொழிலிருந்து கூட இப்போ மீண்டு வரலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய வராத கடன் வசூலாகும். வர வேண்டிய சம்பள பாக்கி கிடைக்கும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும். சிலர் பழைய வீட்டை கூட சீரமைப்பு புதுசு போல் மாற்றுவீங்க. அதாவது நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கும் கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நாளாக உங்களோட வேலையில் நீங்கள் முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கிடைச்சிருக்காது. இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன்னா அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வியாபாரிகளை நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களை வச்சுருக்க பாருங்கள். வாடிக்கையாளர்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. வியாபாரத்தில் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. 3ஆம் நபரின் ஆலோசனை மட்டும் எந்த இடத்துலையும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அதுவும் ஒரு சிலர்லாம் பாருங்கள், அடமானத்தில் வச்சுருந்த சொத்தை கூட மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகுது. விற்க முடியாமல் கிடந்த சொத்தை நல்ல விலைக்கு விற்பீங்க. அதே போல் அந்த பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து சேர்க்கையும் ஏற்படும். இந்த சொத்து சேர்க்கையும் உங்கள் தாயின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் கடன் வாங்கியாச்சும் இந்த தோட்டம், வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வரவு நல்லா இருக்குங்க. தொழில் வியாபாரம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்துறதுனால பெரும்பாலும் நன்மையான காலகட்டம் தான் இது. ஆனால் வரவுக்கேற்ற செலவும் இருக்கும். அதனால் விரயத்தை சுப செலவாக மாற்றுறது உங்களோட புத்திசாலித்தனமாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க. உங்களோட கௌரவம், அந்தஸ்து இப்போ உயரும். உங்கள் கணவர் நீங்கள் மனதில் நினைக்கிற விஷயத்தை முன்னாடியே இப்போ நடத்தி தருவார் பாருங்க. மாமியார் மாமனார்கிட்ட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அவங்களுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. புகுந்த வீட்டில் மதிப்பு அதிகரிக்குது. வேலை செய்கிற இடத்துல இருந்தும் அந்த சிக்கல் குறையுது. பணவரவு சரளமாக கிடைக்குது. சொந்த வீடு கனவு நனவாகுது. உற்றார் உறவினர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு செல்வாக்கோடு நீங்கள் காணப்படுவீங்க. குடும்ப உறவுகள்கிட்ட சுப நிகழ்ச்சிகள், ஆடம்பர விருந்து உபச்சாரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. தான தர்மம் செய்வதிலையும் விருப்பம் அதிகரிக்குது. கடந்த சில மாதங்களை அனுபவிச்சு வந்த கடன், எதிரி, நோய் தொல்ல, விரயம், கூட்டு தொழிலில் பிரச்சனை, நண்பர்கள், வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன உளைச்சல், இது எல்லா பிரச்சனைகளுமே உங்களை தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. குரு வெகு விரைவில் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போகிறாரு. அது குரு பார்வை ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு. குரு யோகத்தால் ராஜயோகம் ஏற்படும். மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வரும். அதே போல் இப்போ வந்து இந்த துன்பங்கள் குறைஞ்சு இன்பங்கள் அதிகரிக்கிறது நீங்கள் உணர்வீங்க. அதோட பலன் தொடங்குறது உங்களுக்கு தெரியும். வாழவும் முடியாமல் மீளவும் முடியாமல் தவிச்ச நிலை மாறுது. உத்தியோகத்தில் மிகுந்த விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிடாதீங்க. இதில் கவனமாக இருங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உழைப்பில் ஆர்வம் அதிகரிக்குது. உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கும் காலமாக இது இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம். உங்கள் இயல்பான பணிகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிஞ்சால் கடந்த கால நெருக்கடியிலிருந்து நீங்கள் விடுபட்டு வரலாம். இது வரைக்கும் தடைப்பட்டு போன எல்லா இன்பங்களுமே இப்போ உங்களுக்கு துளிர்விடும் பாருங்கள். சில அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுன்ற பேரில் பிடிக்காத ஊருக்கு கூட பணிமாற்றம் நடக்கலாம். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். திடீர்னு ஏற்றமும் எதிர்பாராத மாற்றமும் வரும். யாரையும் நம்பி முக்கிய பொறுப்பு மட்டும் ஒப்படைக்காதீங்க. பெரிய தொழில் முதலீட்டாளர்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும். ஏன்னா மிகப்பெரிய புகழ் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் கூட இருக்கிறவங்களே பிரச்சனையை ஏற்படுத்திடுவாங்க. அதனால் கவனமாக இருங்க. கையில் பணம் புரளும். வங்கி கணக்கில் உபரி வருமானம் சேரும். சந்தோஷம் பெருமளவில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு.
மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த கால அமைப்பு பார்க்கும் பொழுது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூட சூழல் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டு நீங்கள் பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்யுங்க. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. இது ரெண்டுமே நன்மையை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரோட ஒரு ஒத்துழைப்பும் சரி, அவங்களோட நம்பிக்கையும் சரி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்திலுமே சிறப்பான உயர்வு பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.